சாமி சரணம். தன் பக்தனுக்கு ஐயப்பன் காட்சியளித்த அந்த சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். அந்த பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்து ஐயப்பன் தீவிர பக்தராக தான் வரான். வருஷம் மாலை போகிறது வழக்கம். அந்த டைமில் வந்து மாலை போகிற டைமில் ஒரு 10 நாள் 20 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கால் அடிபட்டுது. மலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வருது. அந்த நேரத்தில் ஐயப்பனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஐயப்பன் அந்த பக்தன் வந்து இருக்கான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் வந்து 2 வாரத்தில் மலைக்கு போகவே முடியாது, ஏன்னா அது 1.5 மாதமாவது ஆகும் அப்படின்னு அவரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குருசாமி என்ன சொல்கிறாருன்னா, நீ ஐயப்பன் கோயிலுக்கு வா, நாங்கள் எல்லாருமே உன்னை கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருசாமி வந்து வாக்கு கொடுக்குறாரு. இந்த பக்தனுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்க கூட்டத்தில் யாராவது காலை மறிச்சிட்டாங்க என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தோடவே வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கிட்டே இதை வந்து கேட்குறாரு. ஐயப்பன் கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சீட்டு குலுக்கி போட்டு கேட்குறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ பிளான் பண்ண டேட்லேயே வா அப்படிங்கிறது ஐயப்பன் வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டபுள் தாட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அந்த பயணத்தில் வர இடையூறுகள் எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பம்பா வரைக்கும் வந்துடுறாரு. பம்பாவில் பார்த்த உடனே சரியான கூட்டம். மகர காலத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதே மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாதை வழியாக அந்த கழுத பாதை வழியாக மேலே போய் நேராக வந்து சன்னிதானம் போயிடுறாரு. சன்னிதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடப்பந்தலில் ஒரு சரியான கூட்டம் இருக்குது. அதே மீறி வந்து பார்த்தீங்கன்னா நேராக 18ஆம் படி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் கூட்டு போய் அங்கே விட்டுறாரு. 18ஆம் படியான போனதுக்கப்புறம் அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு பயப்படுறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தெல்லாம் போக்குற அளவுக்கு அவங்க தம்பியும் அவங்க கூட இருந்த அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து 18ஆம் படி எப்படியோ ஒரு வழியாக மேலே ஏற்றிடுறாங்க. ஏற்றினதுக்கு அப்புறமேட்டா அந்த பிரிட்ஜ் ஏறாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பக்தர் வந்து சாமி பார்க்கறதுக்கு ஒரு போலீஸ்காரர் கை பிடிச்சி கூட்டு போறாரு. அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, நீ பார்க்க போகிறது விஐபி தரிசனம் இல்லை, விவிஐபி தரிசனம்ன்றாரு. அந்த பக்தனுக்கும் அந்த கூட இருந்த சாமிகளுக்கும் ஒன்றுமே புரியல. அந்த படி அடியில் வந்து ஒரு வழி இருக்கும். அந்த வழியாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம்னா முதல் கியூவில் வந்து நிற்கலாம். அந்த இடம் காலியாக இருக்குது. அங்கே இருந்த இந்த சாமிகளும் அங்கே வயசான சாமிகளும் நிறைய பேர் இருந்தாங்க. வந்து நட திறக்கிற டைம் அப்படின்றதுனால அந்த இடத்துல பக்தர்கள் எல்லாருமே வந்து எகிரி குச்சிடுறாங்க. அங்கே ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆயிடுது. காலில் எதனா மிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் வெளியே அனுப்பி நின்றுறாரு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நட திறந்துடுறாங்க. அங்கே வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து உள்ளேருந்து எட்டி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி வராரு. வந்த உடனே ஒரு கேட்டை திறக்கிறாரு, அடுத்தது ஒரு கேட்டை திறக்கிறாரு. திறந்த உடனே பக்தனை பார்த்து இவ்வளவா அப்படின்னு வந்து அந்த பக்தனை பார்த்து சொல்கிறாரு. அவங்க தம்பி வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நிப்பாட்டி வச்சிடறாரு. அப்போ அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து கை தடுத்து அந்த முதல் கியூவில் வழியாக வந்து அந்த பக்தனையும் அவங்க தம்பியும் உள்ள அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விட்ட உடனே அந்த 10 செகண்ட் வந்து சாமி பார்க்குற அளவுக்கு நின்று பார்க்குற அளவுக்கு அபூர்வமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பன் வந்து என்னோட பக்தன் வந்திருக்கான், நீ வர சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த பக்தனுக்கு வந்து ஐயப்பனை பார்த்த உடனே இருந்த வழி எல்லாமே போயிடுச்சு. கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வருது. என்னை எப்படியோ ஒரு நீ வர வச்சிடல அப்படின்ற மாதிரி தோணுச்சு அந்த பக்தனுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 செகண்ட் ஐயப்பனை பார்த்த உடனே மனம் பூர்த்தி ஆயிடுது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் எவ்வளோ ரூபத்தில் காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்னா, ஐயப்பன் எப்பயுமே மனித ரூபத்தில் காட்சி அளிப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஒரு குருசாமியாகவும் ஒரு தம்பியாகவும் கூட அந்த சாமிமார்களாகவும் அதுக்கப்புறம் அங்கே இருந்த போலீஸ்காரர் மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி அந்த எல்லாரும் வந்து ஐயப்பனாக வந்து காட்சி அளிச்சாரு. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஐயப்பனை நீங்கள் முழுமையாக நம்பி ஒரு விஷயத்தை இறங்கினா அந்த ஐயப்பன் வந்து என்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படின்றது தான் இது ஒரு சின்ன உதாரணம். இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். சாமி சரணம். பூந்தோட்டத்திலே ஒரு மலர் எடுத்து உன் பாதத்திலே நான் பூஜை செய்தேன்.